வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா AutoCAD 3D ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3D ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இதை வந்து விசுவலைஸ் அப்படிங்கிற ரிப்பன் டேப்பில் வியூ போர்ட் மூலிமா எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வியூ போர்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். சிங்கிள் விண்டோ வேணுனாக்கா சிங்கிள் விண்டோ, இப்போ ஆல்ரெடி சிங்கிள் விண்டோவில் தான் இருக்குது. அப்போ ஓகேவா, சிங்கிள் விண்டோ. இப்போ வந்து உங்களுக்கு டபுள் விண்டோவில் வேணுனாக்கா 2 வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா 2 விண்டோ வந்து நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இதன் மூலிமா நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த வியூ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து இந்த இது வந்து வேறு ஆங்கிள் எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னு வச்சுங்களேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா விசுவலைஸ் போயிட்டு அதன் மூலியமாகவும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்கலாம். இந்த ஒரே ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் வந்து 2 வியூஸில் பார்த்துக்கணும் அப்படின்னாக்கா இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே இந்த வியூ போர்ட்டு கான்ஃபிகரேஷனில் போயிட்டு ஹரிசாண்டலாக கொடுத்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஹரிசாண்டலாக. செலெக்ஷன் மோடு பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த ஃப்ரண்ட் வியூவில் செலக்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த வியூவே வந்து எனக்கு வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரியில் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ இதுதான் வந்து செலெக்ஷனில் இருக்குது. இப்போ அந்த வியூ போர்ட் நான் போயிட்டு 3 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து இங்கே டயக்ராம் கொடுத்துருவாங்க பாருங்க, அந்த 3 இமேஜ் வந்து எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ இது செலெக்ஷன் இருக்கு இல்லையா, இதே டயக்ராம் தான் வந்து 3 இதுவும் நமக்கு அப்ளை ஆகும். அதான் இதுதான் செலெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறனால இது செலக்ட் பண்ணினாக்கா இது இந்த வியூவில் வந்து 3 இது கன்வெர்ட் ஆகும். இப்போ இதுதான் செலெக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த டயக்ராம் வந்து நமக்கு வந்து 3 டைமென்ஷன், அது 3 வியூஸில் நமக்கு காட்டும். ஓகேவா, அந்த மாதிரி தான் 3 வியூஸ் நமக்கு காட்டுது. இப்போ ஏதாவது ஒரு வியூஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் ஒவ்வொரு ஆங்கிளில் இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு விஷுவல் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து டாப் வியூ வேணும். அது அப்படின்னாக்கா டாப் வியூக்கு மாறிடும். அது இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து பாட்டம் வியூ வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பாட்டம் வியூக்கு போயிடும். இதை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் வியூ செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த டைரெக்ஷனில் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வியூ போயிட்டு இப்போ வந்து எனக்கு வந்து இது டாப் வியூ செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இப்போ நான் வியூ போர்ட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த டாப் வியூவில் இருக்கிற டயக்ராமும் வந்து அத்தனை தான் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அத்தனை வியூ தான். இப்போ வந்து இந்த மெச்சர்ஸ் இப்போ ரைட் பார்த்தோமா, இப்போ லெஃப்ட்டு கொடுத்தோம், லெஃப்ட்டுக்கு மாறுது. பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வியூ போர்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வியூ போர்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு. இப்போ எனக்கு வந்து 3 பார்த்தீங்கன்னாக்கா வெர்டிக்கலாகவே வேணும் அப்படின்னாக்கா வெர்டிக்கல் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த 3 இதுவும் வந்து வெர்டிக்கல் பொசிஷனாக நமக்கு கிடச்சிடும். கொஞ்சம் லார்ஜ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, இப்போ இந்த ஆங்கிள் நமக்கு வந்து பார்க்கறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா இது டாப் வியூவாக இருக்குது. நீங்கள் வந்து ஐசோமெட்ரிக் கொஞ்சம் படிச்சுக்கணும் உங்களுக்கு அந்த டயக்ராமு. ஓகேவா, இப்போ ஐசோமெட்ரிக் வியூவில் நான் வச்சுருக்கேன். இப்போ போயிட்டு நீங்கள் வந்து அந்த 3 பார்த்தீங்கன்னாக்கா ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னாக்கா இப்போ ஐசோமெட்ரிக் வியூவில் இருக்கு இல்லையா, அதுதான் செலெக்ஷனில் இருக்குது. இப்போ வந்து 3 ஹரிசாண்டல்னாக்கா இதேமாரி வந்து 3 இதான் நமக்கு டயக்ராம் வந்து காட்டும். நெக்ஸ்ட்டு 4ஆக வேணும், 4 ஈக்குவல் பார்ட்டாக வந்து நமக்கு வந்து வியூ பண்ணி காட்டும். ஒரே டயக்ராம் தான், ஒரே ஆப்ஜெக்ட் தான், அது வந்து வெவ்வேறு ஆங்கிள் நமக்கு காட்டுது. இந்த மாதிரி இதோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 3D ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி வெவ்வேறு ஆங்கிள்லேருந்து சைட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி தெரியுங்கிறது நம்ம இதிலேயே
பார்த்துக்கிறதுனால ஒரே இடத்துல பார்த்துக்கிறதுனால எனக்கு வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ 4 டயக்ராம் நமக்கு வந்துருச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டயக்ராம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை செட் பண்ணிக்கிட்டீங்க. இதை வந்து நமக்கு வந்து இது ஒரு ஆங்கிளில் வேணும். இந்த டயக்ராம் செலக்ட் பண்ணிட்டு இது வந்து நமக்கு வந்து டாப் வியூ உங்களுக்கு வந்து டாப் வியூ கொடுத்தீங்கன்னா டாப் வியூக்கு மாறும். அந்த ஒவ்வொன்றுக்கும் அந்த பாக்ஸ் அந்த க்யூப் அதை நீங்கள் கிளிக் பண்ணாதான் அந்த டயக்ராமில் சேஞ்ச் ஆகும். இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த க்யூப்பை தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் வியூ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் வியூ வந்துடுச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதன் மூலிமா செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த இருக்குது பாருங்கள், வியூ கண்ட்ரோல், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதை கூட நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ரைட் வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிடச்சிடும் உங்களுக்கு. இது ஃப்ரண்ட்டு, இது ரைட்டு, இது சவுத்து வெஸ்ட் ஐசோமெட்ரிக்கு, இது டாப்பு. அதே உங்களுக்கு தெரியும் எந்த இதில் உங்களுக்கு வந்து வியூ காட்டுது அப்படிங்கிறது. இந்த மாதிரி 4 இதுலேயும் நம்ம வந்து 4 இது காட்டலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ இது இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டயக்ராமில் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரிமைனிங் அந்த 3லையுமே சேஞ்சஸ் நடக்கும். சரிங்களா? இப்போ ஒரு இது வந்து நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஹோம் போயிட்டு ஒரு சிலிண்டரை வந்து நான் எடுத்துட்டேன். சென்டர் பாயிண்ட் இருக்குது. நான் இதை வந்து சென்டர் பாயிண்ட்டாக கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டயமீட்டர் கேட்குது. டயமீட்டர் வந்து ஒரு 5 ஒன்று கொடுத்துட்டேன். 5 வேண்டாம், சின்னதாக இருக்கலையே அந்த 1 கொடுத்துக்கோங்க. கொடுத்து என்ட்ரா ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஹைட் கேட்குது. ஹைட் வந்து ஒரு 10ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து என்ட்ரா ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயுமே சேஞ்சஸ். இப்போ இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு வந்து டாப்பில் இருக்கிறனால ட்ரா பண்ண சைஸ் தெரியல. இப்போ இந்த ஆங்கிள் பாருங்கள். ஓகேவா? இது ஃப்ரெண்டு. இந்த சேஞ்சஸ் நமக்கு தெரியும். ஒரு டயக்ராமில் ட்ரா பண்ணோன்னாக்கா ரிமைனிங்க்கு 3 சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காட்டுற 4 டயக்ராமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஆப்ஜெக்ட் தான், வெவ்வேறு ஆங்கிளில் பார்க்கணும், அவ்வளோதான் இதோட யூசேஜ். இப்போ நான் அதை வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அதே வந்து விசுவலைஸ் போயிட்டு வியூ போர்ட் போகிறேன். இது 4 ரைட், இது பெருசாகவும் ரிமைனிங் 3 வந்து சின்னதாக இந்த மாதிரி காட்டுது உங்களுக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து டாப்பில் இருக்கு இல்லையா, சவுத்து ஈஸ்ட் ஐசோமெட்ரிக்கில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்ப வியூ போர்ட் போயிட்டு 4 லெஃப்ட் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி மாறி வச்சு பாருங்கள். இந்த வியூ போட்டு போனாலே வேறு எந்த மாதிரி வியூ போட்டு ஆகும் அப்படின்னா நீங்கள் இதே சைட்லேயே நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் வந்து இதாகிடும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து 4 போயிட்டோம். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சவுத்து ஈஸ்ட் ஐசோமெட்ரிக்கில் தான் இருக்குது எல்லா டயக்ராமும். இப்போ நான் வந்து இது எனக்கு இந்த டயக்ராம் வந்து டாப்பில் வேணும்னா டாப் நான் செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த டயக்ராம் வந்து டாப்பில் இருக்குது. இந்த டயக்ராம் வந்து எனக்கு வந்து ஃப்ரண்டில் வேணும் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் வச்சுக்கிட்டேன். ஃப்ரண்டில் இருக்குது நமக்கு வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து இது சவுத்து ஈஸ்ட் ஐசோமெட்ரிக். இந்த டயக்ராம் வந்து ஒயர் ஃப்ரேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 3D ஹிட்டன் அந்த இதில் வேணும் அப்படின்னா 3D ஹிட்டன் நான் வச்சுக்கிட்டேன். இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா 2D ரொம்ப 2D வந்துருச்சு. இதான் வந்து பொசிஷன் வச்சுங்களேன். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த வியூ போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அதில் மட்டும் தான் நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இதில் மாற்றணும் அப்படின்னாக்கா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மாற்றினா மாறாது. இந்த ப்ளூ கலர் காட்டுறது பார்த்தீங்களா, அப்போ இது செலெக்ஷன் வரும்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இதான் இப்போ நார்மலாக வந்து ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணும்போது எனக்கு வந்து இதே ஃபார்மேட்டில், அதாவது இது வந்து இதுமாதிரி சவுத் ஈஸ்ட் ஐசோமெட்ரிக்கு ரியலிஸ்டிக்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஹிட்டனில் இருக்குது. இது வந்து ரியலிஸ்டிக்கு ஆனால் ஃப்ரண்ட் வியூவு. இது வந்து 2D ஒயர் ஃப்ரேம் இருக்குது. இதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாக்கா இதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த
மாடல் வியூ போட்டிருக்கு இல்லையா, அதில் இங்கே மேலே பார்த்தீங்கன்னாக்கா நேம்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஒரு நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாக்கா இந்த நேம்டு வியூ போட்டு அதில் காட்டும் உங்களுக்கு. நம்ம எதுவுமே சேவ் பண்ணவங்கள எதுவும் காட்டல உங்களுக்கு. இந்த நியூ வியூ போடுங்களே அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. இதில் பாருங்களேன், இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டாப் பொசிஷனும் 2D ஒயர் ஃப்ரேமாக அதையும் காட்டும். 2D ஒயர் ஃப்ரேம் இது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இது வந்து ரியலிஸ்டிக், இது வந்து ரியலிஸ்டிக்கு, ரெண்டு ரியலிஸ்டிக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹிடன் அப்படியே விஷுவல் ஸ்டைல் காட்டுது பாருங்கள். ஓகே, இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறேன், SAMCKO அப்படின்னு கொடுத்துட்டு இதிலே காட்டும் 2D என்னதுன்ட்டு. இப்போ நான் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ சேவ் ஆகிடும். இப்போ நான் பழைய படிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வியூ போயிட்டு சிங்கிள் இமேஜாக, இப்போ நான் இதை வந்து கரண்ட் இமேஜாக வச்சுருக்கேன், செலெக்ஷனில் இருக்குது. இப்போ வந்து நான் சிங்கிள் இமேஜுக்கு சிங்கிள்னு கொடுத்தேன் அப்படின்னாக்கா எது கரண்டாக இருக்கோ அது வந்து ஃபுல் இமேஜாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து இதை திரும்ப 4 இமேஜாக மாற்றணும் அப்படின்னாக்கா 4 வியூ போர்ட்டில் பார்க்கணுன்னாக்கா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஈக்குவல் 4 இருக்கு இல்லையா, அது கொடுத்து பாருங்கள். இங்கே சிங்கிளாக இருக்கும்போது எந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சோ அதே ஃபார்மேட்டில் தான் வந்து 4மே வந்து உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தட்ஸில் எனக்கு வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா அப்போ நீங்கள் சேவ் பண்ணுறதா திரும்ப எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து திரும்ப அந்த நேபிள்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க, விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து வியூ போட்டுருப்போம், நேம்டு வியூ போட்டு, அதை பார்த்தீங்கன்னா இந்த SAMCKO மேற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து வச்சுருப்பாங்க. இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஓகே கொடுக்குறேன். நான் சேவ் பண்ணது எனக்கு வந்து காட்டுது. நம்ம இந்த மெத்தடில் தான் காட்டணும். இது 2 ரியலிஸ்டிக்கில் இருக்கும், இது வந்து ஹிடனில் இருக்கிற மாதிரி, இது வந்து 2Dயில் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணதை வந்து நம்மளால் வந்து எடுத்து பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து திரும்ப வந்து சிங்கிளுக்கே போயிடுவோம். சிங்கிள் இமேஜுக்கு மூவ் பண்ணிட்டோம். இதை பார்த்தீங்கன்னாக்கா டாப்பில் இருக்குது சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக்கு நான் போயிட்டு இதில் வந்து ரியலிஸ்டிக் அந்த இதில் வச்சுக்கணும். நான் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த வியூவை. ஓகே, இப்போ நான் வந்து ஜாயின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ சொல்லித்தரப்போ நான் உங்களுக்கு என்ன சேவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதே நம்ம வந்து திரும்ப எடுத்து அதை வந்து ஒரே டயக்ராமாக எப்படி வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நான் எடுத்துட்டேன் உங்களுக்கு. இப்போ இதை நான் வந்து ஜாயின் பட்டனை கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதையும் ஜாயின் பண்ணுறேன் ஒரே டயக்ராமாக. ஃபஸ்ட்டு எதை கிளிக் பண்ணிங்களோ அந்த ஃபார்மேட்டில் இதையும் திரும்ப ஜாயின் எடுத்துக்கிட்டேன், இதையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இப்போ இது கிளிக் பண்ணிட்டேன், ஜாயின் கிளிக் பண்ணிட்டு இந்த ஹிடன் ஃபார்முலையே அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு செகண்ட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ரீஸ்டோர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போயிடும். ஓகேவா, திரும்ப அதே ரீஸ்டோரை கிளிக் பண்ணாக்கா ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு அந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஜ் இந்த இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஜ் இந்த இது வருது, திரும்ப அதே மாதிரி வந்துட்டுருக்கும், ஒரு பேக் வர மாதிரி தான். ஓகே, இப்போ இந்த மாடல் வியூ போட்டுங்கிற அந்த இருக்கக்கூடிய எல்லா டூலும் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தாச்சு உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.